हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल टुडे சமையல்ல ஒரு கப் சாதத்தை வச்சு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். வீட்ல காய்கறிகள் இல்லாத நேரத்துல டக்குனு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணிரலாம். இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த சாதம் பத்தினா நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா உதிரியா குக்கர்ல குழையாம இந்த சாதத்தை 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி செய்யணும் வாங்க फ्रेंड्स வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடானதுல 2 பட்டை 1 கிராம்பு 2 ஏலக்காய் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மணமா இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொரியும் போது அந்த புதினா இலைகள் எண்ணெயில் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா 5 தக்காளி பழம் இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி பிறகு ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். அதில் 2 சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஒரு கிரேவி பழத்துக்கு வந்துச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துருவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இது கூட பார்த்தீங்கன்னா பொடியான இருக்கலாம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணிவிட்டோம். விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள் இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கு இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் மூடி கொடுத்துடலாம். வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் 10 நிமிஷத்துக்குள்ளே குக்கரில் டக்குன்னு இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.